டாக்டர் சிவசக்தி அம்மா அவர்கள் 1976ஆம் ஆண்டு வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் பிறந்தார். பிறந்த சில மாதங்களிலேயே அவர் போலியோ நோயால் பாதிக்கப்பட்டு சிறு வயதிலேயே நடக்க முடியாமல் ஆனார். தனது உடல் ஊனத்தால் பாதிக்கப்பட்டு பலரின் கேலிகளுக்கு ஆளானதால் அச்சிறு வயதிலேயே குடும்ப வாழ்க்கையை வெறுத்து தனது 17வது வயதில் வீட்டை விட்டு வெளியேறி ஆன்மீக வாழ்க்கையில் தன்னை இணைத்துக் கொண்டார். வீட்டை விட்டு வெளியில் வந்த 2 மாதத்திற்குள் தனது முதல் அருவாக்கினை பெங்களூரில் உள்ள லக்கூர் என்ற கிராமத்தில் கூறத் தொடங்கினார். அதே மாதத்தில் அவ்வூரில் உள்ள ஒரு தம்பதியினர் தங்கள் குடும்ப சூழ்நிலை சரியில்லாத தனது 2 மகள்களையும் தத்து கொடுக்க முன்வந்தபோது சிவசக்தி அம்மா அவர்கள் தனது 17 வயதில் 2 பெண்களை தத்து எடுத்து அவர்களின் கல்வி பொறுப்பை மற்றும் திருமண பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமில்லாமல் அச்சிறு வயதிலேயே சிறப்பாகவும் நடத்தி முடித்தார். அதன் பின்னர் ஓசூரில் 2 ஆண்டுகள், திருப்பதியில் 2 ஆண்டுகள் என அருள்வாக்கு கூறி வந்தார். அதன் பின்னர் வேலூரில் 10 ஆண்டுகள் 15 குழந்தைகளை தத்தியெடுத்து அவர்கள் கல்வி மற்றும் திருமண பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செய்து முடித்தார். இவர் தனது முதல் தீட்சையை ஓம் சரவணபவ சுவாமியிடமிருந்து பெற்றார். அப்பொழுது தீட்சை கொடுக்கும் சுவாமிஜி அவர்களுக்கு வயது 193. அதன் பின் பல குருமார்கள் முன்வந்து பல தீட்சை கொடுத்துள்ளனர். மேலும் இவர் வேலூரில் இருந்து கொண்டு வடலூர் சென்று சத்திய ஞான சபையில் தங்கி தொண்டர்குல பெருமாள் ஐயா அவர்களிடம் சித்த மருத்துவம் கற்றுக்கொண்டு தனது மருத்துவ சேவையை தொடங்கினார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட மதுரை சித்த வைத்திய சங்கத்திலும் பயிற்சி பெற்றவர். அம்மா அவர்கள் தனது வாழ்நாளில் எண்ணற்ற பரிகார பூஜைகள் செய்தும் மருத்துவம் செய்தும் எய்ட்ஸ், கேன்சர் மற்றும் பல தீராத நோய்களை குணப்படுத்தியுள்ளார். இதன் மூலம் வரும் வருமானத்தினை கொண்டு 100க்கும் மேற்பட்ட மலைவாழ் கிராமங்களில் இருக்கும் ஏழை எளிய குழந்தைகளை தத்தெடுத்து அவர்கள் பள்ளி, கல்லூரி கல்வியை கொடுத்து அவர்களுக்கு திருமணமும் செய்து வைத்துள்ளார். இவர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் இருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் பருவதமலை அடிவாரத்தில் ஆசிரமம் அமைக்க திட்டமிட்டு 1 ஏக்கர் நிலம் வாங்கி பாதிக்கு மேல் வேலைகள் முடிந்தும் அதை அங்குள்ள மக்களுக்கு பயன்படும் வகையில் கோசாலை அமைக்க தானம் கொடுத்துவிட்டு தற்பொழுது கோவையில் உள்ள பிரஸ் காலனி நவசக்தி அம்மன் ஆலயம் கட்டி வருகிறார். மேலும் இவர் தன்னிடத்தில் நித்திய அன்னதானம் நடைபெறுவதையும் தாயில்லாத குழந்தைகளுக்கு தாயாகவும் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோருக்கு தாயாக வாழ்வதே தனது வாழ்வின் லட்சியமாக கொண்டு வாழ்ந்து வருகிறார். அம்மையாரை கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. அவர்களுக்கான அகஸ்கரா விருது உங்கள் கரவொலியோடு இங்கே.